தமிழ்நாடு முழுவதும் ஒரு மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணை ஏற்றுவார்கள் என்பதற்கு ஒரு அச்சாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார் என்ற நிலையில் இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் அனைத்து மக்களும் எந்தவித பாகுபாடும் இன்றி மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக நம்முடைய தளபதி தான் வர வேண்டும் என்று ஒருமித்த குரலில் உறுத்த குரலில் அவர்கள் அனைத்து நிலைகள் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் வாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட நாளிலிருந்து ஓயாத உழைப்பு, ஆட்சியும் சரி கட்சியிலும் சரி, அவர் ஆட்சி வருகின்ற கடமை உணர்வு, எந்த நோக்கத்திற்காக திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, சமநீதியை அனைத்து மக்களுக்கும் பரவலாக தந்துவிட வேண்டும் என்ற திராவிட கொள்கையை ஏற்று சிறிதளவும் கூட 1 மணி அளவு கூட குறையாமல் திராவிடத்தை காத்து வருகின்ற காத்த தலைவர்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்துகின்ற நோக்கில்தான் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதை தாய் என்பதோடு என்னை இணைத்துக் கொண்டு, அதிலும் முதல் பரப்புரையாக எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த தென்காசி மாவட்டத்திற்கு அளித்தமைக்கு நான் என்னாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சூழல்கள் இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில். யார் வேண்டாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் கட்சி அபகரித்துக் கொண்டு நாடகம் ஆடலாம். ஆனால் நிலையாக நின்று எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று சரித்திர சாதனையை செய்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் நம்முடைய அருமை அண்ணன் தளபதியார் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது. அத்துணை நிலைகளிலும் அவர் பம்பரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொலைநோக்கு பார்வை என்று சொன்னால், அரசினுடைய திட்டங்கள் இன்று வாழ்கின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வாரிசுகள், அவர்களும் 50-100 ஆண்டுக்கு பின்னாலே வருகின்ற வாரிசுகளும் மக்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பப்பா என்னென்ன வேதனைகள், சோதனைகள், டெல்லி பட்டியலிருந்து வருகின்ற சோதனைகள். எங்கள் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால்தான் உங்களுக்கு நாங்கள் நிதி அனுப்புவோம் என்று மிரட்டி பார்த்தார்கள். மிரட்டாத, எப்படி மிரட்டி பார்த்தாலும், எவ்வளவு சோதனைக்கு உட்பட்டாலும் எம்மக்களை மாநிலத்தினுடைய சொந்த நிதியில் தந்து நான் காப்பாற்றுவேன் என்று ஒரே முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் சொன்னால் இந்தியாவிலே நம்முடைய தளபதி அவர்தான் என்பதை நாடு இருக்கிறது. 5000 ரூபாயை அவர்களுக்கு தெரியாமே அவருடைய வங்கி கணக்கில் செலுத்துகின்ற ஒரே ஆட்சி இருக்கும் என்று சொன்னால் இந்தியாவிலே 7 மணிக்கு பேப்பரில் வந்துதான் நம்மளுக்கு 5000 ரூபாய் நம்முடைய வங்கி கணக்கில் இருக்கிறது என்ற நிலையை உணர்த்துகின்ற ஒரு ஆட்சி நம்முடைய தளபதியுடைய ஆட்சியாளர் தான் இருக்க முடியும். அந்த அளவு இன்றைய எதிர்கட்சி நிலையில் இருந்து கொண்டு தவறான பிரச்சாரத்தை நாட்டு மக்களுக்கு ஏன் அவர் இவ்வளவு கத்துறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கருத்தை சொல்ல என்றால் பக்குவமாக சொல்ல வேண்டும், மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை சொல்ல வேண்டும். கத்தி பேசினா மக்கள் கேட்பார்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார், கேட்க மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், அந்த நபர் பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. ஊர்ந்து போய் பதவியை பெற்று காலை கொடுத்து பதவி தந்தவருக்கு நன்றி இல்லை. ஒரு நன்றி இல்லாத ஒரு நபர் அரசியல் இன்னைக்கு இருக்காரு சொன்னால் அவர் அவராகத்தான் இருக்க முடியும் என்பதை அவர் சொல்ல வைத்தார். தலைமை கழகத்தில் என்ன சொல்ல வைத்தார் சொன்னால், இவர் திறமையாக ஆட்சி செய்கிறார், இவர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக உடனே அறிவிக்க வேண்டிய வருஷம் தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அப்படியே தன்னுடைய
கைக்கூலிகள்லாம் வைத்துக் கொண்டு அறிவிக்கை செய்தார். என்னாச்சு? மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கழகத்துடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவோடு தான் இருக்க வேண்டும் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினார். அதையும் தூக்கி போட்டார். இவர் இணை ஒருங்கிணைப்பால், நான் ஒருங்கிணைப்பாளர். தான் தான் கழகத்துடைய பொதுச் செயலாளர் வந்து தனக்குத்தானே மகுடம் சுட்டி கொண்ட ஒரே நபர் இந்தியாவிலே இருக்கிறது இவர் தான். என்னாச்சு? இவர் பொதுச் செயலாளர் வந்திருந்து 10 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், அத்தனை தேர்தல் தோல்வி. ஆக அந்த நபரை நம்பி மக்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற முடிவாகத்தான், தீர்ப்பாகத்தான் அந்த அத்தனை தேர்தலையும் அவர் தோல்வியை தெரிவித்தார். இப்ப லாரியில் ஏற்றிச்சு எவ்வளவு அறிவிக்கிறார். தேர்தல் நான் ஆட்சிக்கு வந்தா அதை செய்வேன், இதை செய்வேன். மக்கள் காது கொடுத்து கேட்பதில்லை. நீ சொல்லுவதெல்லாம் பொய். நாங்கள் நிறைய ஒரு பொய்யை அனுபவிச்சுட்டோம். உனக்கு பதவி கொடுத்த அவர்களுக்கு நன்றியை நடக்கல, நன்றி கூட சொல்லாம ஒரு துரோகம், மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்கள் நன்றி கூட சொல்ல வேண்டாம். ஆனா பழித்து பேசலாமா கூட, இந்த அளவுக்கு பழித்து பேசலாம். எதையோ பார்த்து குறைக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளவு ஒரு நன்றி கண்டவர் என்பதனை நாடு இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற அடையாளமாக தான் அத்தனை தேர்தலும் அவர் தோல்வியை தழுவினார். இது எந்த காலத்திலும் கழகத்திற்காக உண்மையாக உழைத்த தொண்டர்கள் இன்றைக்கு துரோகம் செய்த ஒரே நபர் அந்த நபர் தான். தனது வளர்ச்சியும் தனது சுய நலனையுமே நினைப்பவர் நிச்சயம் தமிழ் தனது வளர்ச்சியையும் தனது சுய நலனை மட்டுமே நினைப்பவர் நிச்சயம் ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்க முடியாது. ஆகவே அந்த நபர் எந்த காலத்திலும் இயக்கத்துடைய உண்மையான தலைவராக இருக்க முடியாது என்ற நிலையை மக்கள் இன்றைக்கு பாடமாக அவர்கள் தருவார் என்று தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. அனைவருக்கும் பொதுவான இயக்கமாக இருந்த அதிமுகவை என்று ஒரு குறிப்பிட்ட சமூக கட்சியாக மாற்றிவிட்டார். எத்தனையோ இடர்களில் கழகத்திற்காக நின்ற சமூகத்தை முற்றாக புறக்கணித்ததோடு சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு சமூக நீதி தத்துவத்தை புலிதோண்டி புதைத்த நபர் தான் அந்த நபர். தென் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவின் உண்மை விசுவாசியாக காலம் காலமாக இருந்து வந்தவர்கள் கோட்பாடுகளை கட்டிக்காக்கும் ஒரே தலைவராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவராக உள்ளார். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரிசையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக நம்முடைய தளபதி இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. ஆக தமிழ்நாடு தற்போது சந்தித்து வரும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள திராணி கொண்ட ஒரே தலைவரும் தெரிவித்து அந்த ஒற்றுமை இணைப்பை ஏற்படுத்திய நம்முடைய தளபதி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்துணை திராவிட சக்திகளும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழலை நம்முடைய தளபதி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை எண்ணுகின்ற பொழுது தமிழ்நாடு என்றைக்கும் அவருக்கு தலை வணங்கும் என்பதையும் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து அந்த நிலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் ஒரு மகத்தான வெற்றியை தமிழக மக்கள் நம்முடைய தளபதிக்கு வழங்குவார்கள் என்பதையும் சொல்லி வீடு வீடாக செல்லுங்கள்.